Hello dear students, how are you? I hope you all doing well at home. In this video section, we are going to learn chapter 10, lesson Had to do from 4th standard. Okay students. ஸோ இந்த பிக்சர் பார்க்குறீங்கல்ல, ஆக்சுவலாக இந்த பிக்சரை பார்த்தா உங்களுக்கு என்ன கேம் மாதிரி தெரியுது? ஆக்சுவலாக இந்த லெசன் வந்து ஒரு கேம் ரிலேட்டட், ஓகேங்களா? இந்த பிக்சர் பார்த்தா உங்களுக்கு என்ன கேம் மாதிரி தெரியுது? கண்டுபிடிக்க முடியுதா உங்களால்? தெரியுதா? அந்த ஹட் டு டூ அப்படின்னு சொன்னால அது வந்து ஆக்சுவலாக ஹிந்தி, ஓகேங்களா? அதில் நார்த் இண்டியன்ஸில் அதை சொல்லுவாங்க, ஓகேங்களா? அதுக்கு இன்னும் நிறையா நேம்ஸ் இருக்குது. சடுகுடு, நெக்ஸ்ட்டு கபடி, ஓகேங்களா? நம்ம வந்து கபடி அப்படின்ற வேர்ட் தான் யூஸ் பண்ணுறோம், ஓகேங்களா? கபடி சொல்லுவோம்ல, ஸோ அதுதான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம், சரிங்களா? ஓகே நவ் வில் enter the lesson. Okay, now we'll start our lesson. What are these girls doing? So இந்த picture பார்த்தா உங்களுக்கே தெரியுதா? பாருங்க, they are shouting out out out. It is clear that they are playing a game. So அவங்க out out அப்படின்றது சொல்கிறத வச்சு என்ன பண்ண முடியுது? அவங்க ப்ளே பண்ணுறாங்க அப்படின்றத நம்மளால் என்ன பண்ண முடியுது? பார்க்க முடியுது, ஓகேங்களா? ஓகேம்மா, வெயிட் அ மினிட். ஓகே, வாட் டூ யூ கால் திஸ் கேம்? ஸோ இந்த கேமை வந்து என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னு பார்ப்போம், ஓகேங்களா? சடுகுடு, ஹட்டு டூ, சூ கிட் கிட், ஹடுடு ஆர் கபடி ஆர் சம்திங் எல்ஸ், ஓகேங்களா? ஒவ்வொரு ஏரியாலையும் அந்தக்கான நேம் வந்து டிஃப்ரெண்ட்டாக வச்சுருக்காங்க. வென் 6 girls surrounded ஷியாமலா அண்ட் கேட்ச் ஹர், எவ்ரி ஒன் தாட் தட் ஷி வாஸ் அவுட். ஸோ வந்து என்ன பண்ணுறாங்க, ஷியாமலா அப்படின்ற கேர்ளை 6 மெம்பர்ஸ் வந்து பிடிச்சிட்டாங்க, ஓகேங்களா? கேட்ச் பண்ணி அவங்க மேலே உட்காந்துட்ருக்காங்க, ஓகேங்களா? அவங்களோட மேலே உட்காந்துட்ருக்காங்க, நல்லா டைட்டாக பிடிச்சிட்டாங்க. ஓகே லிசன்மா, அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, மேலே, ஓகேங்களா? எல்லோரும் என்ன பண்ணியிருக்காங்க, சிட் பண்ணிட்டாங்க. அவங்க மேலே எல்லோரும் 6 மெம்பர்ஸுமே என்ன பண்ணியிருக்காங்க, ஷியாம்லாவை அழுத்தி பிடிச்சிட்ருக்காங்க, ஓகேங்களா? எவ்ரி ஒன் தாட் தட் ஷி வாஸ் அவுட். எல்லோரும் பார்க்குறவங்க என்ன பண்ணுறாங்க, அவள் வந்து அவுட்டு அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க, ஓகேங்களா? சம்படி கேட்ச் ஹர் லெக்ஸ். அவங்களோட லெக்ஸை சில பேர் பிடிச்சிட்டாங்க. அந்த 6 பேரில் பாதி பேர் லெக்கை பிடிச்சிருக்காங்க. சம்படி ஹர் ஆர்ம்ஸ், சில பேர் அவங்களோட ஆர்ம்ஸை பிடிச்சிருக்காங்க. வைல் ஒன் கேர்ள் கேட்ச் ஹர் பை தட் வெஸ்ட், ஓகேங்களா? வெஸ்ட்னா என்னென்னா இடுப்பு, அவங்க இடுப்பையும் வந்து டைட்டாக பிடிச்சிக்கிட்டாங்க. பட் ஷியாம்லா வாஸ் நாட் த ஒன் டு கிவ் அப். ஆனால் யாருக்குமே என்ன பண்ணல, விட்டு தரல, ஓகேங்களா? அதாவது அவங்க இல்லை நான் தோத்துட்டேன் அப்படின்ற மாதிரி அவங்க நினைக்கவே இல்லை. நான் தோக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஷீ ட்ராக்டு ஹர் செல்ஃப் அண்ட் மேனேஜ் டு டச் த லைன் இன் த சென்டர், ஓகேங்களா? ட்ராக்டுனா இழுத்துக்கிட்டு, ஓகேங்களா? அவங்கள தன்னைத்தானவே இழுத்துட்டு என்ன பண்ணுறாங்க, முடிஞ்ச அளவுக்கு மேனேஜ் பண்ணி அந்த சென்ட்ரல் லைனை டச் பண்ணிட்டாங்க. ஸோ சென்ட்ரல் லைனை டச் பண்ணதும் வென் ஷியாமலா டச்டு த லைன், ஆல் த கேர்ள்ஸ் ஆஃப் த ஆப்போசிட் டீம் வேர் ஹோல்டிங் ஹர். டச் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, பிடிச்சிட்டு தான் இருக்காங்க. ஸோ ஆல் ஆஃப் தெம் காட் அவுட், ஓகேங்களா? ஸோ பிடிச்சிட்டே இருந்தனால என்ன பண்ணுறாங்க, அவங்க யாரெல்லாம் பிடிச்சிட்டு இருந்தாங்களோ அவங்க எல்லாருமே அவுட் ஆகிட்டாங்க. மிடில் லைனை தொட்டுட்டா, கபடியை பொறுத்த வரைக்கும் மிடில் லைன் மூச்சு விடாமல் வந்து மிடில் லைனை டச் பண்ணிட்டாலே என்ன ஆகிடுச்சு, ஆப்போசிட் டீம் யாரெல்லாம் பிடிச்சிட்டு இருந்தாங்களோ அந்த டீம் மெம்பர்ஸ் எல்லாமே அவுட், ஓகேங்களா? பட் ரோசி ஆர்கியூடு தட் ஷியாமலா ஹேஸ் டேக்கன் எ பிரீத் இன் பிட்வீன். ஆனால் வந்து ரோஸின்ற கேர்ள் வந்து ஆர்கியூ பண்ணிகிட்ருக்கா, ஒத்துக்கவே மாட்றான். நாங்களாம் அவுட் கிடையாது, ஷியாம்லா வந்து நடுவில் ப்ரீத் இன் பண்ணிட்டா, ப்ரீத் இன்னா மூச்சு விட்டுட்டா, ஓகேங்களா? மூச்சு விட்டு மூச்சு வாங்குறா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க, ஓகேங்களா? ஸோ த டீம் வாஸ் நாட் அவுட். அதனால எங்கள் டீம் வந்து அவுட் கிடையாது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க, ஓகேங்களா? ஷியாமலா இன்ஸ்டெட் தட் திஸ் வாஸ் நாட் ட்ரூ, ஓகேங்களா? ஷியாம்லாவோட இன்ஸ்டண்ட்டாக ரிப்பீட் பண்ணுறாங்க, இது வந்து உண்மை கிடையாது, அவள் சொல்கிறது பொய் அப்படின்ற மாதிரி. ஷீ செட் தட் இஃப் ஷீ ஹேட் டேக்கன் எ பிரீத், வை டிட் த கேர்ள்ஸ் கீப் ஹோல்டிங் ஹர். ஒரு வேளை வந்து நான் அவுட்டுன்னே வச்சுக்கோங்க, அப்படி அவுட் ஆகியிருந்தால் எதுக்காக நான் மூச்சு விட்டுருந்தேன், அந்த கேர்ள்ஸ் ஏன் என்னை லாஸ்ட் வரைக்குமே ஹோல்ட் பண்ணி பிடிச்சிட்டு இருந்தாங்க அப்படின்ற மாதிரி கொஷின் கேட்குறாங்க. இந்த மாதிரி ஆர்கியூமெண்ட்ஸ்லாம் போயிட்டுருக்கு, ஓகேங்களா? சம் ஆர்கியூமெண்ட்ஸ் ஆர் தேர், ஓகே? தேர் வாஸ் எ பிக் ஆர்கியூமெண்ட், சில ரொம்ப பெருசாக ஆர்கியூமெண்ட் போயிட்டுருக்கு. ஃபைனலி ஷியாம்லா ஓன், ஓகேங்களா? ஃபைனலாக யார் ஜெயிச்சது, ஷியாம்லா தான் வந்து வின் பண்ணியிருக்காங்க, ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் ஒன். ஸோ கபடிக்கு வந்து டோட்டலாக 11 மெம்பர்ஸ் தேவை. அதில் வந்து 8 பிளேயர்ஸ் 5-5 பிரிச்சுப்பாங்க, ஓகேங்களா? ஸோ 6, 5 அந்த மாதிரி பிரிச்சுப்பாங்க. சம்டைம்ஸ் 8 பிளேயர்ஸ் வந்து ப்ளே பண்ணுவாங்க. இப்போ வந்து
டோட்டலாக 8 பிளேயர்ஸ் விளையாண்டுட்டு இருந்தா ஓகேங்களா 8 பிளேயர்ஸ் வந்து ஷியாமலாவை பிடிச்சிருந்தா அவங்க 8 மெம்பர்ஸ் வந்து அவுட் ஆகிருப்பாங்க ஓகேங்களா ஓகே த கேம் ஆஃப் கபடி ஸோ திஸ் இஸ் வாட் அ கேம் ஆஃப் கபடி இஸ் லைக் ஓகேங்களா ஸோ கபடி அப்படின்ற கேம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா புஷ்ஷிங் அண்ட் புல்லிங் ஸ்க்ரீமிங் அண்ட் ஷவுட்டிங் ட்ராகிங் அண்ட் ஃபாலிங் ஆன் த கிரவுண்ட் ஓகேங்களா அதாவது இழுக்கிறது தள்ளுறது நெக்ஸ்ட்டு அலறது ரொம்ப சத்தமாக கத்துறது இழுக்கிறது கீழே விழுறது இந்த மாதிரி எல்லாமே சேர்ந்து தான் என்ன இருக்கும் கபடி இருக்கும் ஓகேங்களா இட் இஸ் எ ரஃப் கேம் yet it has many rules ஸோ கபடின்றது என்ன ஒரு ரஃப்பான கேம் அது மட்டும் இல்லாமல் அதில் நிறையா வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது அதை ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் இட் இஸ் லாட்ஸ் ஆஃப் ஃபன் ஓகேங்களா அந்த கேமில் ரொம்ப நிறையா வந்து ஃபன் இருக்கும் ஓகேங்களா அண்ட் லாட்ஸ் ஆஃப் எக்ஸசைஸும் அதாவது உடற்பயிற்சிகளும் என்ன பண்ணிகிட்ருக்கோம் அதிகமாக இருக்கும் நிறைய வினோதமான விஷயங்களும் நிறையா நடக்கும் ஓகேவா holding your breath while running and continuously saying kabadi 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 and also trying to touch the player of the ஆப்போசிட் டீம் ஓகேவா நம்ம என்ன பண்ணணும் இந்த கபடியில் ஆக்சுவலாக நம்மளோட ப்ரீத்தை நல்லா ஹோல்ட் பண்ணிக்கணும் ஓகேங்களா மூச்சு விடாமல் டைட்டாக பிடிச்சிக்கணும் டைட்டாக நம்ம மற்றவங்கள பிடிக்கிறது இல்லை மூச்சு விடாமல் நம்மளே வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கணும் கண்டினியூஸாக ஓடிட்டுருக்கணும் ஓகேவா ரன் பண்ணிகிட்டே இருக்கும் கண்டினியூஸாக அது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணிகிட்ருக்கோம் கபடி 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 அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கணும் ஓகேங்களா லாஸ்ட் அந்த டீம் மெம்பர்ஸையும் அது மட்டும் இல்லாமல் அது கூட என்ன பண்ணணும் டீம் மெம்பர்ஸ் இருப்பாங்களா ஆப்போசிட் டீம் மெம்பர்ஸ் அவங்களையும் வந்து அவுட் அடிக்க பார்க்கணும் ஓகேங்களா அவுட் அடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அவங்கள பிடிக்கிறதுக்கு பார்க்கணும் so many things that you do in kabadi you can do this as long as you can hold your breath ஸோ இது எல்லாமே பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம் நீங்கள் என்ன பண்ணணும் மூச்சு அடக்கி தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா you need to use both your body and mind in this game இந்த கேமுக்கு நம்மளோட பாடி மட்டும் இல்லாமல் நம்மளோட மைண்டும் வந்து தேவை ஓகேங்களா இது வந்து ரஃப்பான கேம் தான் ரொம்ப உடற்பயிற்சி அதிகமாக இருக்கிற கேம் தான் பட் இருந்தாலும் உடலை விட மனசும் ரொம்ப தேவை அதாவது நம்மளோட மைண்டும் வந்து கான்சன்ட்ரேஷனில் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க யூ ஹாவ் டு யூஸ் யுவர் ஸ்ட்ரென்த் டு புல் ஆர் ஸ்டாப் த பிளேயர்ஸ் நம்மளோட ஸ்ட்ரென்த்தை வந்து புல் பண்ணுறதுக்கும் தள்ளுறதுக்கும் இழுக்கிறதுக்கும் பிளேயர்ஸை வந்து ஸ்டாப் பண்ணுறதுக்கும் நம்ம நிறுத்துறதுக்கும் தேவைப்படுது அட் த சேம் டைம் யூ ஹாவ் டு திங்க் அபவுட் ஹவு டு த அதர் சைட் அந்த டைமில் ஓகேங்களா அது விளாண்டுட்டே இருக்கிற டைமில் நம்மளோட மைண்டு வந்து திங்கிங் நடக்கணும் என்ன மாதிரினா ஆப்போசிட் சைடு நம்ம இப்போ போவோமே எப்படி போகணும் எந்த மாதிரி வந்து களத்தில் இறங்கணும் யூ ஹாவ் டு டிசைட் whom to touch quickly and come back ஓகேங்களா யார் போயிட்டு சீக்கிரம் ஃபாஸ்ட்டாக அந்த எந்த கேர்ளை வந்து அவுட் அடிச்சுட்டு திரும்ப ரிட்டர்ன் வரணும் ஓகேங்களா போகிறோமா போயிட்டு கபடி கபடின்னு சொல்லிவிட்டு யாரையாவது போய் டச் பண்ணி அவுட் அடிச்சுட்டு திரும்ப பத்திரமா நம்ம வந்து சேரணும் அவுட் ஆகாமல் ஓகேங்களா இஃப் யூ கெட் கேட்ச் then how do you reach the line in the center ஒருவேளை உங்களை பிடிச்சிட்டாலும் யாராவது டைட்டாக பிடிச்சிட்டாலும் நீங்கள் மூச்சு விடாமல் கபடி கபடின்னு சொல்லிவிட்டு முடிஞ்ச அளவுக்கு மிடில் லைனை டச் பண்ணுற அளவுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் திங்க் பண்ணி என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்றத நீங்கள் நிறையா வந்து ஹோம்ஒர்க் பண்ணணும் ஓகேங்களா மைண்டில் ரைட் பண்ணுறது இல்லை ஹோம்ஒர்க் வீட்டில் பண்ணுவீங்களா ஹோம்ஒர்க் கொடுக்குறோமே அந்த ஹோம்ஒர்க்கில் சரி நீங்கள் மென்டலாகவே என்ன பண்ணணும் அதை திங்க் பண்ணிகிட்டே இருக்கும் உங்களோட மைண்ட் வந்து அந்த திங்கிங்லேயே இருக்கணும் நெக்ஸ்ட்டு கேமும் விளாண்டுட்டு இருக்கணும் கேமையும் செதற விடக்கூடாது ஸோ நம்மளோட பாடி வித் மைண்டு ரெண்டுமே என்ன பண்ணணும் சேமாக வந்து ஒர்க் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் டைம் வென் யூ ப்ளே கபடி ஃபோக்கஸ் யுவர் அட்டென்ஷன் ஆன் யுவர் லெக்ஸ் ஆர்ம்ஸ் அண்ட் ஐசஸ் ஓகேங்களா கபடி விளாட்ணுன்னா நம்மளுக்கு மெயினாக என்னென்ன தேவை நம்மளோட ஃபோக்கஸ் இருக்கணும் மெயினாக 3 விஷயம் ஓகேங்களா நம்மளோட லெக்கு ஆர்ம்ஸ் அண்ட் ஐஸ் மூணுமே வந்து என்ன பண்ணணும் கோஆர்டினேஷனில் ஒர்க் பண்ணணும் இந்த 3த்தையுமே வந்து ஒரே டைமில் நம்ம என்ன பண்ணணும் ஒர்க் பண்ணணும் நம்மளோட ஐஸும் வந்து எந்த பிளேயர் நம்ம கிட்ட வராங்க அப்படின்னு பார்க்கணும் எல்லா சைடும் சுற்றி பார்க்கணும் நம்மளோட கையும் வந்து எந்த பிளேயர் கிட்ட வந்தாலும் அடிக்கிற மாதிரி டச் பண்ணணும் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட கால் ரன்னிங்லேயே இருக்கணும் ஸோ இவ்வளோ ஒர்க் இருக்குது அந்த கபடியில் ஓகேங்களா you will notice that good coordination is required between eyes legs and arms ஓகேங்களா ஸோ நீங்கள் விளையாடும் போது உங்களுக்கு தெரியும் நம்மளோட ஐஸு லெக்கு அண்ட் ஆர்ம்ஸ் கை ஓகேங்களா இது 3த்துக்குமே வந்து நிறையா வேலை இருக்கும் கபடி விளையாடுறப்ப ஓகேங்களா ஸோ இந்த 3ஓட கோஆர்டினேஷன் இருந்தால் தான் என்ன பண்ண முடியும் நம்மளால் கபடி நல்லா ப்ளே பண்ண முடியும் ஓகே ஸோ ஓகே இது வரைக்கும் நீங்கள் வந்து கேர்ள்ஸ் கபடி விளையாடி பார்த்துருக்க மாட்டீங்க ஓகேங்களா ஸோ அந்த கபடி விளையாடியோ இல்லை வேறு எந்த கேம்ஸாக இருந்தாலும் கேர்ள்ஸை வந்து அவ்வளோ அலோவ் பண்ண மாட்டாங்க இதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த விஷயம் ஓகேங்களா இப்போ நம்மளோட ஜென்ரேஷனில் என்ன இருக்குது அந்த ஃப்ரீடம் கேர்ள்ஸுக்கு நல்லாவே கிடச்சிருக்கு ஸோ அதை வந்து நீங்கள் எப்படி வந்து பார்க்கலான்னா
இந்த மாதிரி டிவியில் நிறைய நியூஸ் பேப்பர்ஸில் இப்போ நிறைய காட்டிகிட்டு இருக்காங்க. ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு ஒன் நம்ம கர்ணம் மல்லேஸ்வரி பற்றி பார்த்துடலாம். கர்ணம் மல்லேஸ்வரி இவங்க வந்து ஒரு கேர்ள். ஓகேங்களா, தெரியுதுல்ல. ஸோ இந்த லேடி வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, ஹாவ் யூ சீன் ஆர் ரீட் அபவுட் ஹர் இன் த நியூஸ் பேப்பர்? கர்ணம் மல்லேஸ்வரி இஸ் எ வெயிட் லிஃப்டர். ஓகேங்களா, கர்ணம் மல்லேஸ்வரின்றவங்க என்ன, வெயிட் லிஃப்டிங். ஓகேங்களா, வெயிட் லிஃப்டர். அதாவது வெயிட்லாம் தூக்குவாங்க தெரியுமா, 2 சைடு வந்து அயன் ராட் வச்சு. ஓகேங்களா, ரோல் மாதிரி இருக்கும் அயனில். ஸோ அதை வச்சு அந்த அயன் ராட் மூலயமா தூக்குவாங்க. இதுதான் வந்து வெயிட் லிஃப்டர். ஓகேங்களா, ஷி லிவ்ஸ் இன் ஆந்திர பிரதேஷ். ஓகேங்களா, அவங்க எங்கே வாழ்ந்துட்டு இருந்தாங்க, ஆந்திர பிரதேஷ். ஹர் ஃபாதர் இஸ் ஏ போலீஸ் கான்ஸ்டபிள். அவங்களோட ஃபாதர் யார், போலீஸ் கான்ஸ்டபிளாக இருந்தவர். மல்லேஸ்வரி ஸ்டார்டட் லிஃப்டிங் வெயிட்ஸ் வென் ஷி வாஸ் 12 years old. அவங்க 12 வயசுலேருந்து என்ன பண்ணிகிட்ருக்காங்க, இந்த வெயிட் லிஃப்டிங்கை பண்ணிகிட்ருக்காங்க. ஓகே, now she can lift a weight of 130 kilogram. 130 கிலோகிராம் வந்து என்ன பண்ணிகிட்ருக்காங்க, வெயிட் லிஃப்ட் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம வீட்டில் பேரண்ட்ஸ் வந்து அரிசி மூட்டை வாங்குவாங்க, ஞாபகம் இருக்கா? அது வந்து ஒரு மூட்டை 25 kg. ஓகேங்களா, ஒரு மூட்டை எத்தனை கேஜி, 25 kg. ஸோ வீட்டில் நம்ம யூஸ் பண்ணுற அந்த அரிசி மூட்டை இருக்குல்ல, அதோட வெயிட் எவ்வளோ சொன்னேன், 25 kg. ஓகேங்களா, அந்த 25 5 times. ஓகேங்களா, அது கூட 5 அரிசி மூட்டை, 25 கிலோவில் இருக்க 5 அரிசி மூட்டை, அதுக்கப்புறம் 5 கிலோ தனியாக ஒரு அரிசி பேக். ஓகேங்களா, 5 kgலையும் தனியாக வருது, 5 கிலோவுக்கு தனியாக. இது எல்லாத்தையுமே நீங்கள் மொத்தமாக சேர்த்து வச்சு தூக்கினா தான் எவ்வளோ வெயிட்டு, 130. ஓகேங்களா, 130 கிலோகிராம் வரும். சரிங்களா, ஸோ அவ்வளோ வெயிட்டை வந்து என்ன தூக்குறாங்க, இப்போ தூக்கிட்டு இருக்காங்க. கர்ணம் ஹேஸ் won 29 medals இன் இன்டர்நேஷ்னல் ஈவெண்ட்ஸ். ஓகேங்களா, இன்டர்நேஷ்னல் அளவுக்கு ஈவெண்ட்ஸ் எல்லாத்துலேயுமே போய் பார்ட்டிசிபேட் பண்ணி அவங்க எவ்வளோ மெடல்ஸ் வாங்கியிருக்காங்க, 29 medals. ஓகே, ஹர் 4 sisters ஆல்சோ ப்ராக்டிஸ்ட் வெயிட் லிஃப்டிங். இவங்களுக்கு கூட பிறந்தவங்க டோட்டலாக 4 sisters. இவங்க 4 மெம்பர்ஸுமே என்ன பண்ணுறாங்க, இந்த வெயிட் லிஃப்டிங்கை வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகேங்களா. Okay students, that's the end of our video. Okay, I hope you all are understand this topic. If you have any doubt, please leave a question in our WhatsApp group. Okay, thank you students, thank you to all, happy learning.